2025 முடிய போது. இந்த 2025ல ரிலீஸ் ஆன மூவிஸில் வர கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சி. ரொம்பவுமே பேசப்பட்ட கேரக்டர்ஸ். அது என்ன கேரக்டர்ஸ்ன்றதை பார்க்கலாமுங்களா? டிராகன் படத்தில் வர்ற நம்ம மிஷ்கினோட கேரக்டர், அதே டிராகன் படத்தில் வர்ற ஜார்ஜ் மரியானோட அப்பா கேரக்டர் வெள்ளந்தியா நல்லா பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் மதராசி படத்தில் வர்ற நம்ம வித்யுல் ஜாமலோட கேரக்டர், துப்பாக்கி யார் கையில் இருந்தாலும் வில்ல நான் தாண்டான்ற மாதிரி அடித்து துவம்சம் பண்ணியிருப்பார் ஆக்ஷன் சீன்லாம். அதுக்கப்புறம் டியூட் படத்தில் வர நம்ம சரத்குமாரோட கேரக்டர் ஃபன்னாகவும் சரி வில்லனிசமாகவும் சரி நல்லா பண்ணியிருப்பார். அடுத்து பைசன் படத்தில் வர்ற நம்ம பசுபதியோட கேரக்டர் அப்பாவாகவே வாழ்ந்திருப்பார். அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலியில் வர்ற நம்ம சசிகுமாரோட கேரக்டர். டூரிஸ்ட் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலியில் வர 4 கேரக்டருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுலேயும் அந்த முக்கியமாக அந்த ஒரு சின்ன பையன் நடிச்சிருப்பான் பாரு, அது நல்லாவே இருந்துச்சு, நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11 படத்தில் வர்ற நம்ம நவீன் சந்திராவோட கேரக்டர், ஹீரோவாகவும் இவர் தான் நடிச்சிருப்பார், வில்லனாகவும் இவர் தான் நடிச்சிருப்பார். ஃப்ளாஷ்பேக்கில் வர அந்த குட்டி 2 ட்வின்ஸ் பசங்க இருப்பாங்க பாருங்கள், அதெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்கன் படத்தில் வர அஜய் தேவகனோட கேரக்டர், இந்த கேரக்டரெல்லாம் நானா இருந்திருக்கக்கூடாதா அப்படின்னு எனக்கே தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருப்பார். நல்லாயிருக்கும் படமும்.